கம்மியாதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு பொங்கல். கோவிலெலாம் மார்கழி மாதத்தில் நம்ம காலையில் கோயிலுக்கு போகும்போது பிரசாதமாக கொடுப்பாங்க, வாழை இலையில் வச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபி கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கு இந்த மிளகு பொங்கல், அப்புறம் வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், சுண்டல் இப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபி கொடுப்பாங்க. அந்த வகையில் அந்த கோயிலில் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி தான் இந்த மிளகு பொங்கல் நம்ம இன்றைக்கி செய்து காமிச்சிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கோயிலில் கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி அதே ஸ்டைலில் வீட்டில் நம்ம நிறையா செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இதே மெத்தடில் செய்து பாருங்கள். உங்களுக்கு கோவிலில் கொடுக்குற ஸ்டைல்லையே அதே டேஸ்ட்டோடு இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும். இதில் நம்ம சில டிப்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இப்போது இந்த மிளகு பொங்கல் செய்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷமாக நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவில் பச்சரிசி எடுக்கிறோமோ அதே அளவில் பாசிப்பருப்பு எடுத்தால் சாதம் நல்லா சாஃப்டாக கோயிலில் கொடுக்கறது போலவே இருக்கும். நான் 2 டம்ளர் பச்சரிசி 1.5 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட நிறையா இருந்துச்சு அப்படின்னா 2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் கம்மியாக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கோவில் ஸ்டைலில் நல்ல சாஃப்டாக சூப்பராக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். சாதாரணமாக நம்ம சாதம் வைக்கும் போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம்ல, அந்த வகையில் இந்த சாதத்துக்கு, அதாவது இந்த மிளகு பொங்கலுக்கு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. நான் மொத்தமாக 3.5 டம்ளர், 2 டம்ளர் அரிசி 1.5 டம்ளர் பாசிப்பருப்பு, மொத்தமாக 10.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு ஒரு 5லிருந்து 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு தாளிதம் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுமையாக நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா பாதி ரீஃபைண்ட் ஆயில், அதாவது வாசனை இல்லாத ஆயில், பாதி நெய் சேர்த்துக்கோங்க. நெய் முழுமையாக சேர்க்கும் போது கோவிலில் கொடுக்குற அதே ஸ்ட்ரக்சரில் மணத்தோடு இருக்கும். அதனால நான் இன்றைக்கி முழுமையாக நெய் பயன்படுத்தியிருக்கேன். நெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. அது நல்லா வறுந்து வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது வறுந்து வந்ததும் இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி ஒரு மணம் வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கும்போது நல்லா குழைவாக சூப்பராக வெந்து வந்திருக்கும். நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். காலையில் செய்தோம் அப்படின்னா ஈவினிங்க்கு வரைக்கும் கூட அப்படியே சாஃப்ட்னஸ் இருக்கும். அதுக்காக தான் நம்ம 1 டம்ளருக்கு 3 டம்ளர் வீதத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பும் அரிசியும் நல்லா குழைவாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. நான் உங்களுக்கு நல்லாவே கிளறி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இதை நம்ம இன்னுமே நல்லா கரண்டி வச்சு மசிச்சு கொடுக்கும்போது இன்னும் நல்லா குழகுழப்பாக வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு. நமக்கு கொஞ்சம் கூட பருக்கையாக இல்லாமல் நல்லா குழைவாக வெந்து வரும்போது தான் கோவிலில் கொடுக்கறது போலவே இருக்கும். நல்லா கரண்டியை பயன்படுத்தி இது போல் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தாளிதம், மிளகு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள் சேர்த்ததை இப்போ இந்த பொங்கலோட நம்ம சேர்த்துடலாம். நம்ம முழுமையாக நெய் பயன்படுத்தி செய்யும் போது நல்ல வாசனையாகவும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பாதி ஆயில் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா இது போல் கரண்டியை வச்சு மறுபடியும் கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம நெய்யும் தண்ணி 1:3ங்கிற விதத்தில் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே சாஃப்டாக இருக்கும், ஹார்டாகி வராது. அது மட்டும் இல்லாமல் அரிசி எடுத்த அதே அளவுகளில் நம்ம பாசிப்பருப்பும் எடுத்துருக்கிறதுனால இன்னமுமே இது சாஃப்டாக இருக்கும். ஒரு சிலர் 3 டம்ளர் அளவு அரிசி 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு அப்படிங்கிற விதத்தில் எடுத்து சேர்ப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்டாக இருக்காது.
கோயிலில் கொடுக்கறது போல் இருக்காது. அதனால் நீங்கள் 2 டம்ளர் ரைஸு, 1.5 டம்ளர் அல்லது 2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு கோயிலில் கிடைக்கிறது போலவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். காலையில் செஞ்சால் ஈவினிங் வரைக்கும் அப்படியே சாஃப்டாகவே கொலகொலப்பு தன்மையோடவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முந்திரியெல்லாம் போட்டு நம்ம செய்திருக்கோன்னு. தேங்க்யூ.